அந்த மேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதான் மேக்கிங் வீடியோ ரைட்ஸ் கேட்கலான்னு பார்க்குறேன். மேக்கிங் வீடியோ ரைட்ஸ் தானே? ஆமாம், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, அதாவது இந்த சட்டேரிக்கல் இப்போது பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது காலகாலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்தில் வந்து ஷோ அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து பயங்கரமாக போச்சு, எல்லாரும் பயங்கரம் விரும்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி டெலிவிஷன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆங்கர்ஸு அதுக்கான சில ஸ்பெஷல் பர்சன்ஸ்லாம் அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு இந்த கோபி சுதாகர் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படி சைலண்ட்டாக அடிபட்டு அடிக்கிறது அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு போட்டி ஆகிடுவாரோ? இல்லை, இவர் ஹீரோ தான், ஹீரோ மெட்டீரியலில் இவர் இப்படி அங்கே போய். கோபி சுதாகர்னா ஹீரோனா அவங்க யூடியூப்ல தானே இருக்காங்க. இல்லையா, படம் நடிக்கிறாங்க, அவங்க படம் நடிக்க போகிறாங்க, இவர் நடித்து இப்போ இனிமேல் வந்து. ஆமாம், அப்போ இவங்களுக்கு தான் அவங்க போட்டியாக வரும். எச்ராஜாவுக்கு தான் அவங்க போட்டியாக. ஓ, அது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ எச்ராஜா இப்போ இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விஜய் டிவியில். அடுத்த இது வந்து தொங்கி போச்சு, எது பிக் பாஸ் அவுட்டு, யாருமே பார்க்கறது இல்லை. இப்போ அடுத்த பிக் பாஸில் எச்ராஜாவை கொண்டு வரலாமான்னு யோசிச்சு, த மோஸ்ட் சீனியர் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எச்ராஜாவையும் இப்போ வேலூர் இப்ராஹிமையும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க அடுத்த பிக் பாஸில். வேறு லெவலில் இருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே கூட ஒயில்டு கார்டாக ஏதோ ஒன்று இருக்கேன். ஆமாம், அதில் கூட இறக்கலாம் இப்போ எச்ராஜா உள்ள வாய்ப்பு இருக்குது. எச்ராஜாவே வேலூர் இப்ராஹிம் சேர்த்து இறக்கணும், அப்போ தான் மத நல்லிணக்கத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு பண்ணணும். அது மாதிரி எச்ராஜாவோட நடிப்பு வந்து டைலாக் பேசுகிற விதம் நீங்கள் பார்த்தீங்களா படம்? பார்த்தேனே. அதாவது என்னென்னா